ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்பிஐ பேங்க்கில் இருக்கிற ஒரு சூப்பரான சேவிங்ஸ் ஸ்கீமை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இன்றைக்கி அதாவது இந்த வீக் ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எஸ்பிஐயில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்கீம்ஸாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஏற்கனவே அமித் கலாஷ் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீமை பார்த்தோம். நேற்று அமித் விருஷ்டி அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீமை பார்த்தோம். இன்றைக்கி வந்து எஸ்பிஐயில் இருக்கிற வீக்கர் ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீம்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மற்ற ரெண்டு ஸ்கீமும் ஜென்ரல் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா யாரெல்லாம் இதில் அப்ளை பண்ணலாம், எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடுக்குறாங்க அப்படின்றத, எவ்வளோ அமௌண்ட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றத A to Z வரைக்கும் நம்ம டீட்டெயிலாக 1 by 1 இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஸ்டேட் பேங்க் அதாவது எஸ்பிஐ பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்கீம்ஸை வந்து லான்ச் பண்ணது பார்த்திங்க அப்படின்னா முழுக்க சீனியர் சிட்டிசனுக்காக மட்டும்தான் இந்த ஸ்கீம்ஸை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து அவங்களுக்கு வந்து ஹையஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கொடுக்குறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 60 வயசுக்கு மேலே இருக்கிற சீனியர் சிட்டிசனுக்கு மட்டும்தான் இந்த ஸ்கீம்ஸ் வந்து அவைலபிள். ஸோ எஸ்பிஐ வீக்கர் இந்த ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீம் சீனியர் சிட்டிசனுக்கு மட்டும்தான், அதுவும் சீனியர் சிட்டிசன் 60 வயசுக்கு மேலே இருக்கிற சீனியர் சிட்டிசனுக்கு மட்டும்தான் இந்த ஸ்கீம்ஸ் வந்து அப்ளிகபிள் ஆகும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்கீம்ஸில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குது, அதாவது ஃபியூச்சர்ஸ் ஆஃப் பெனிஃபிட்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குது, அதாவது ஃபியூச்சர்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் சீனியர் சிட்டிசன் அப்படின்றதுனால சீனியர் சிட்டிசனுக்கு அடிஷ்னல் இன்ட்ரெஸ்ட் ரேட், நார்மலாக எப்படி என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கோ அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்லேருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 0.8% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்களுக்கு வந்து அதிகமாக தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இதில் கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை நீங்கள் மந்த்லி எடுத்துக்கிற ஆப்ஷன்ஸ் இருக்குது, குவார்ட்டர்லி ஆப்ஷன்ஸ் இருக்குது, இயர்லி ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ எல்லா ஆப்ஷன்ஸும் இந்த ஸ்கீம்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க, அந்த டென்யூர் முடியும் போது தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தான் வேணும் அப்படின்னு கிடையாது. ஸோ நீங்கள் முன்கூட்டியே நீங்கள் எடுக்கிற ஆப்ஷன்ஸும் இந்த ஸ்கீம்ஸில் இருக்கிறது. ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக இந்த ஸ்கீம்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்கீமில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் லோன் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து லோன் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கீம்ஸை வந்து நேரில் தான் போய் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. உங்கள்கிட்ட யோனோ ஆப் அல்லது எஸ்பிஐ நெட் பேங்கிங் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆன்லைன் மூலமாகவே இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லை எனக்கு இதெல்லாம் தெரியாது அப்படின்னா நீங்கள் வந்து நியர்பையாக இருக்க உங்களுடைய பேங்க்கை நீங்கள் காண்டாக்ட் பண்ணால் போதும். உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்கீம்ஸுக்கான எல்லா உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, டீட்டெயில்ஸும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ மெச்சூர்ட் பீரியட் அதாவது டென்யூர் பார்த்திங்க அப்படின்னா 5 இயர்ஸ்லேருந்து 10 இயர்ஸ் வரைக்கும் இந்த ஸ்கீம்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் மந்த்லியோ அல்லது குவார்ட்டர்லியோ ஹாஃப் இயர்லியோ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிற ஆப்ஷன்ஸும் இந்த ஸ்கீம்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் பயப்படாமல் இந்த ஸ்கீம்ஸில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்பிஐயில் காமனாக 4% ஆஃப் இன்ட்ரெஸ்ட்லேருந்து 7.50% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வரைக்கும் இருக்குது அவங்களுடைய ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீம்ஸ். ஆனால் இந்த ஸ்கீம்ஸுக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 7.50% ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து இந்த ஸ்கீம்ஸில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பர்டிகுலர் டென்யூரை சூஸ் பண்ணுறீங்க, நார்மலாக சொல்கிறீங்க செகண்ட் இயர்லேருந்து தேர்ட் இயர் வரைக்கும் நீங்கள் ஒரு டென்யூரை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மல் இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்திங்கன்னா 7.50% ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் இருக்குது. ஆனால் உங்களுடைய டென்யூருக்கு பேஸ் பண்ணி தான் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் உங்களுக்கு வந்து வேரியேஷன் ஆகும். ஸோ இந்த சீனியர் சிட்டிசன் வீக்கர் டிபெண்டிங் ஆன் டென்யூர் டெபாசிட், அதாவது இந்த டென்யூர் பொறுத்த வரைக்கும் 5 இயர்ஸ்லேருந்து நீங்கள் 10 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் இந்த டென்யூர் இது சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நார்மல் எப்படியா இருக்குது அப்படின்னா செகண்ட் இயர், ஃபஸ்ட் இயர், தேர்ட் இயர் அப்படின்னு சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த எஸ்பிஐ வீக்கர் பொறுத்த வரைக்கும் 5 இயர்ஸ்லேருந்து 10 இயர்ஸ் வரைக்கும் அந்த பர்டிகுலர் டென்யூரில் தான் இந்த ஸ்கீம்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ அடுத்தது இதில் வந்து இருக்கிற டேக்ஸ் என்னென்ன டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்கா, ஸோ டேக்ஸ் எதனா பிடிப்பாங்களா அது அப்படின்ற டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் பே அவுட் டீட்டெயிலும் பார்க்க போகிறோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் பே அவுட் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து 5 இயர்ஸ்லேருந்து 10 இயர்ஸ் அப்படின்னா ரொம்ப லாங் பீரியடாக இருக்குது அப்படின்னு கவலைப்பட தேவையில்ல. ஸோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அந்த அமௌண்ட் ஒரு 5 lakhs இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேயே மந்த்லி நீங்கள் கிரெடிட் பண்ண வைக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன்ஸும் இருக்குது. மந்த்லி, குவார்ட்டர்லி, ஹாஃப் இயர்லி, ஸோ 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி இருக்கலாம். ஸோ இல்லைனா மாதம் கூட நீங்கள் வந்து உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை நீங்கள் கிரெடிட் பண்ண வைக்கலாம். நெக்ஸ்ட்டு டிடிஎஸ். ஸோ டிடிஎஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சீனியர் சிட்டிசன் பொறுத்த வரைக்கும் அவங்க ஃபார்ம் நீங்கள் அப்ளை பண்ணும்போதே ஃபார்ம் 15Hன்னு ஒரு ஃபார்ம் இருக்குது, அதை சப்மிட் பண்ணி கொடுத்தாலே உங்களுக்கு வந்து டேக்ஸ் பிடிக்க மாட்டாங்க. ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸும் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு இதில் இருக்கிற அடிஷ்னல் ஃபியூச்சர்ஸ்லாம் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ டிடிஎஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 50,000 ரூபாய்க்கு மேலே நீங்கள் இன்ட்ரெஸ்ட் கெயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிடிஎஸ் பிடிப்பாங்க. ஸோ அதெல்லாம் மோஸ்ட்லி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டிடிஎஸ் பிடிக்காமல் அந்த எப்படி சீனியர் சிட்டிசன் வந்து எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்றனாலே அவங்களுக்கு வந்து நாமினிக்கான ஒரு ஃபார்மும்
ஃபார்ம் 15H ஒரு என்ற அந்த ஃபார்ம்ஸும் உங்களுக்கு வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. நீங்கள் அதை ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காகவே அவங்க வந்து உங்களுடைய எஃப்டியோடைய டீட்டெயில்ஸு எல்லாத்தையுமே ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க. அவங்களுக்கு வந்து அந்த டிடிஎஸ்க்கான வேல்யூ வந்து பிடிக்க மாட்டாங்க. ஸோ அதையும் நோட் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் டிடிஎஸ் அப்ளிகபிள் ரேட் ஆஃப் இன்கம் டேக்ஸ் ஆக்ட். அதுக்கப்புறம் இந்த ஸ்கீம்ஸ் வந்து அவைலபிள் வந்து உங்களுடைய யோனோ நெட் பேங்கிங் மூலமாக அவைலபிளாக இருக்குது. இந்த ஸ்கீம்ஸ் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா 2020 இந்த ஸ்கீம்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் இருக்கிற சம் ஃபியூச்சர்ஸும் இன்ஃபர்மேஷன்ஸை வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு இந்த ஸ்கீம்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 30/9/2024 வரைக்கும் இந்த ஸ்கீம்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அதாவது ஏற்கனவே நம்ம அமிர்த் விர்ஷ்டி அப்படின்ற ஸ்கீம் பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் வரைக்கும் அவைலபிளாக இருக்குன்னு பார்த்தோம். அமிர்த் கலாஷ் அப்படின்ற ஸ்கீம் பார்த்தீங்க அப்படின்னா 30/9/2024 வரைக்கும் அவைலபிளாக இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ அமிர்த் கலாஷும் இந்த எஸ்பிஐ வி கேர் ஸ்கீமும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மந்த்து 30/9 அந்த இந்த டேட்டு வரைக்கும், இந்த டென்யூர் வரைக்கும் தான் இந்த ஸ்கீம்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். அதுக்கப்புறம் எப்படி சேஞ்சஸ் ஆகும், ஸோ இருக்குமா இல்லையா அப்படின்றது தெரியாது. ஸோ இல்லை அப்படின்னா ஸோ டைமை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்களா அப்படின்றது தெரியாது. ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே ஒரு எஃப்டி வச்சுருக்கீங்க அப்படின்னா ஸோ அந்த எஃப்டியை கூட க்ளோஸ் பண்ணி கூட நீங்கள் இந்த ஸ்கீம்ஸில் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ரினியூவல் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா ஆப்ஷன்ஸும் இந்த ஸ்கீம்ஸில் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்கீம்ஸில் வந்து எவ்வளோ அமௌண்ட்டை நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றத ஒரு அப்ராக்சிமேட் கால்குலேஷன்ஸோடு நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து ஒரு 1 lakh இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். 1 lakh வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 7.5, டென்யூர் வந்து 5 years. ஸோ 5 yearsக்கு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 1 lakh பார்த்தீங்கன்னா 45,000 ரூபாய் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்கும். அதுவே நீங்கள் 10 yearsக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுவே அப்படியே டபுள் ஆகும், 1,10,000 ரூபாய். ஸோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது 1 lakh, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 1,10,000 ரூபாய் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து நார்மலாக 1 lakh இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு. ஸோ இந்த 1 lakh 1,10,000 ரூபாய் வந்து நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டை மந்த்லி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அந்த டென்யூர் முடியும் போது கூட எடுக்கலாம், அல்லது அந்த டென்யூர் முடியும் போது அல்லது மந்த்லி பேசிஸ்லேயே நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அதுவே 3 lakh இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க 5 yearsக்கு அப்படின்னா 1,34,984 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் மட்டும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து 5 yearsக்கு. ஸோ இதுவே நீங்கள் 10 years அப்படின்ற சொல்லி அந்த டென்யூர் வந்து சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்படியே டபுளாக கிடைக்கும். இதுவே 6 lakhs நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். 6 lakhsக்கு 7.5, 5 years டென்யூரில் பார்த்தீங்க அப்படின்னா 2,69,969 ரூபாய் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இதுவே டென்யூர் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஸோ 10 years அப்படின்னு போட்டுக்கலாம். 6 லட்ச ரூபானா 6,61,000 ரூபாய் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் மட்டும் கிடைக்கும். ஸோ 6 லட்ச ரூபாய் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா 6,61,000 அப்படியே டபுளாக கிடைக்கிது. ஸோ அதுவும் 10 years. ஸோ இந்த 6,61,000 இந்த டென்யூர் முடியும் போது நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து 6,61,000 கிடைக்காது. மந்த்லி நீங்கள் எடுக்கிறீங்க, இந்த டென்யூர் முடியும் போது எடுத்தீங்க அப்படின்னா இந்த அமௌண்ட்டு கிடைக்கும். மந்த்லி எடுத்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து சம் அமௌண்ட் வந்து லெஸ் ஆகிட்டு தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அந்த ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஏன்னா குமுலேட்டிவ் இன்ட்ரெஸ்ட்டும் இருக்குது. ஸோ நீங்கள் எடுக்கல அப்படின்னா அந்த வட்டி வந்து உங்களுடைய அக்கௌண்ட்லேயே சேவிங்காக இருக்கும். அந்த இருக்கிற அமௌண்ட்டுக்கு சேர்த்து வட்டி கொடுப்பாங்க. ஸோ அதுதான் குமுலேட்டிவ் இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ இந்த ஸ்கீமை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய நியர்பையாக இருக்க பேங்க்கை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதம் 30ஆம் தேதி தான் லாஸ்ட் டேட்டு. அதுக்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம பெல் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.